ப்ரோ இவன்லாம் டாஸ்க் பீஸ்ட் தான் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, வேற லெவல் சம்பவத்தை பண்றான் ப்ரோ. ஒரு மாதிரி நம்மள பதற விட்டுட்டான் ப்ரோ. நம்ம கூட இந்த ப்ரோமோ பார்த்து ஒரு விஷயங்கள் நம்ம கூட இந்த ப்ரோமோ பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம்ல. என்னப்பா இவன் டாஸ்க் பீஸ்ட் ஒரு மாதிரி பிச்சு பிடிங்கி போயிட்டு கொஞ்சம் திணறிட்டான் போலப்பா, கடைசி செகண்ட்ல தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் போலப்பான்னு சொல்லிட்டு யோசா. அப்படிதான் இல்ல ப்ரோ, அவனுக்கு 25 செகண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல. அந்த 25 செகண்ட்ல 9 செகண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்துட்டான் ப்ரோ. 9 செகண்ட் இன்னும் இருக்கு, அவன் 16 செகண்ட்ல வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஆனா பிக் பாஸ் வந்து 17 செகண்ட் சொன்னாங்க. ஆனா நான் கவனிச்ச ஒருத்திக்கு அந்த பிளாஸ்மா டிவில ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. 9 செகண்ட் காட்டும் போதே கரெக்டா உள்ள என்டர் ஆயிட்டாப்ல. 9 செகண்ட்ல ரயானுக்கான ஷேடோ வந்து அந்த டிவில விழுந்துட்டு. ஓகேவா, நீங்க ரிப்ளை பாத்தீங்கன்னா கூட தெரியும், கரெக்டா தெரியும். 9 செகண்ட் அங்க பாக்கி இருக்கும்போது ரயானுக்கான ஷேடோ அந்த டிவில இருக்கும். அந்த லெவலுக்கு தரமான சம்பவத்தை பண்ணிட்டான் ப்ரோ, வேற லெவல் சம்பவம். ஆனா நீங்க சொல்லலாம் ப்ரோ முத்துக்குமார் ரயான் அப்ப கம்பேர் பண்ணி பார்த்தா ரயான் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டான் போலன்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ரெண்டு பேருமே சேமா தான் வந்திருக்காங்க. ஒரு பிட்டு தான், ஒரு அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது, ஒரு அரை செகண்ட் ஒரு முக்கால் செகண்ட் தான் நம்ம ரயான் அவர்கள் கம்மியா எடுத்திருக்காப்ல. மத்தபடி ரெண்டு பேருமே சேமா தான் ஓடி இருக்காங்க, சேம் ஸ்பீட் தான், ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஓகேவா, அண்ட் அப்படியே மக்களே ஒரு சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெருமையா இருக்கும். ரெண்டு பேருமே சேம் ஸ்பீட்ல தான் போயிருக்காங்க. இருந்தாலுமே ரயானா இதுல நான் அதிகமா தூக்கி வச்சு பேச விரும்புறேன்னா அவனுக்கு 2 டர்னிங் இருந்துச்சு. ஓகேவா, முத்துக்குமாரை பொறுத்தவரைக்கும் 1 டர்னிங் இருந்துச்சு, ரயானை பொறுத்தவரைக்கும் 2 டர்னிங் இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறீங்க, வெளியே போனா ஃபர்ஸ்ட் டர்ன் எடுத்து திருப்பி நேரா போனீங்கன்னா நம்ம முத்துக்குமாருக்கு முதல் பெட்டி இருந்துச்சு. ஆனா ரயானை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் டர்ன் எடுக்கிறீங்களா, எடுத்துட்டு போனா அங்க ஒரு டர்ன் இருக்கு, அந்த டர்ன் திரும்பி போனா தான் அங்க பெட்டி இருக்கு, அந்த பெட்டி எடுத்துட்டு அடுத்து திருப்பி ஒரு டர்ன் போட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கிட்ட ஒரு டர்ன் போட்டு உள்ள வரணும். அந்த வகையில ரயானை பொறுத்தவரைக்கும் 2 டர்னை ஃபேஸ் பண்ணிருக்காப்ல. இருந்தாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே வேற லெவல் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டுக்கோங்களேன், இந்த டாஸ்கை அனௌன்ஸ் பண்ணோன்னே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரயான் எந்திரிச்சு போனான். இப்படி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரயான் எந்திரிச்சு போனான். மத்த யாருமே ஒரு பிட்டு கூட அசையல. அந்த டாஸ்க்கு அவன் ஓகே சொல்லிட்டு வெளியே போய் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான். முத்துக்குமாரன் ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கான். கொடுக்கும்போது வீட்டுக்குள்ள பார்த்தா விஜய் விஷால் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்படி டாஸ்க் வாசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போனீங்கன்னா அப்ப என்ன, நான் அடுத்த லெட்டர் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போயிருவேன், இந்த டாஸ்க்கை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிருவேன்னு சொல்லி பயங்கரமா உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. விஷால்னா நீ நேத்தே சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் இப்போ உட்காந்து படம் போட்டுட்டு இருக்க? உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா நீ இப்படி சாஞ்சு உட்கார்ந்துருக்க மாட்டா. ஓகேவா, நீ எப்படி உட்கார்ந்துருந்த தெரியுமா, இந்த பக்கம் சத்யா இந்த பக்கம் ஜெஃப்ரின்னு நினைக்கிறேன், ரெண்டு பேருக்கு நடுவுடி சாஞ்சி சக்கன்னு உட்கார்ந்துருந்த. அப்படி ஜாலியா சக்கன்னு உட்கார்ந்துருக்கும் போது நீ எப்படி எந்திரிச்சு போவ? இல்ல கேக்குற எப்படி எந்திரிச்சு போ? முத்துக்குமார் ரயான் எப்படி இருந்தானோ தெரியுமா, அந்த சோஃபால அப்படி எட்ஜில் உட்கார்ந்து இருந்தானோ, செகண்ட்ஸ் மட்டும் கம்மியா இருந்தா பேருணும்டா, பணம் தான் முக்கியம்டான்னு சொல்லி எட்ஜில் உட்கார்ந்து இருந்தானோ, அந்த கேம் முக்கியம்னு சொல்லிட்டு எட்ஜில் உட்கார்ந்துருக்கான். நீ அப்படியே உட்கார்ந்துருந்த, நீ பப்பர பேண்ட் நல்ல சோஃபால சாஞ்சு உட்கார்ந்துருந்த. சோ தயவுசெய்து இந்த படத்தை மட்டும் இங்க போடாங்கன்னு, நல்லா இல்ல, பார்க்க நல்லா இல்ல. ஓகேவா, ஏன்னா வெளியே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான், வீட்டுக்குள்ள உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த டாஸ்க்ல நான் போயிருவேன். நீ போறனே நைட்டு கண்டிப்பா 4 லட்சம் வந்தாலும் வரும், நீ கண்டிப்பா போகணும் சரியா? அந்த 4 லட்சத்துக்கு மட்டும் காலை வெளியே எடுத்து வைக்காம இரு. அப்போ உன்கிட்ட கேட்கிற கேள்வியை மட்டும் வரேன். மொத்தத்தில் அந்த டாஸ்க் ஆரம்பிச்சு விட்டாச்சு. வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ரயான் உள்ள வந்துட்டாப்ல. நான் கவனிச்ச ஒருத்திக்கு 25 செகண்ட்ல அவன் 16 செகண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கான். ஏன்னா கரெக்டா தெரிஞ்சு 9 செகண்ட் சொல்லி அந்த டிவில தெரியும் போது கரெக்டா ரயான் உள்ள வந்து ரயானுக்கான ஷேடோ வந்து அந்த டிவில விழுந்துட்டு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு. இருந்தாலும் பிக் பாஸ் வந்து ஆக்சுவலா 16 செகண்ட், இருந்தாலும் பிக் பாஸ் வந்து ஆக்சுவலா உள்ள 17 செகண்ட் சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நேத்து முத்துக்குமாரனுக்குமே அதே தான், மக்கள் வந்து 11 செகண்ட் சொன்னாங்க. நான் வீட்டுக்குள்ள வந்து பிக் பாஸ் 12 செகண்ட் சொன்னாங்க. இதுல ஒன்றும் சொல்றதுக்கு நண்பர்களே, ரெண்டு பேருமே சேம் ஸ்பீடு தான், ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இருந்தாலுமே ரயான் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டான் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா 2 டர்னிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டர்னிங்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யறதான சம்பவம் பண்ணிட்டாப்ல. அடுத்ததா வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி நேத்து மாதிரியே ஒரு சில விஷயங்களை நம்மளால கவனிக்க முடியுது. நேத்து ஒரு சில விஷயங்கள் பார்த்திருப்பீங்களா, முத்துக்குமாரன் பெட்டி எடுத்துட்டு வந்த பிறகு ஜாக்கில் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களே, நான் பொட்டி எடுக்க போகணும் மச்சான், நான் விளையாடணும் மச்சான், மக்களுக்காண்டி விளையாடணும் மச்சான், எனக்கு ஓட்டுகள் போடுறாங்க மச்சான், அதுக்காண்டி நான் கேம் ஆடணும் மச்சான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, சேம் அதே மாதிரி அவன் போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி சேடா இருக்க மாதிரி, டல்லா இருக்க மாதிரி, ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. எனக்கு புரியுது இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது, எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலுமே நீங்கள் ஒன்று ட்ரை பண்ண பார்க்கணும். ஏன்னா பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காரு. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம். அந்த டாஸ்க்கு அட்டன் பண்ணுறியா, கலந்துக்கிறியா, ஓடும்போது பாதி தூரத்தில் உன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா நீ பின்னாடி ஓடி வந்துரு. ஓகே, அப்படியே பின்னாடி ஓடி வந்துரு. அதுவுமே ஒரு வகை கேம் தான், பார்க்க நல்லா தான் இருக்கும். அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் கடைசுரத்துக்கு நான் போகணும்னு சொன்னால் ஒன்றும் சொல்கிறதுல 2 ரவுண்டு முடிஞ்சிச்சு. 3ஆவது ரவுண்ட்லையாச்சும் நம்ம அக்கா ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா 3ஆவது ரவுண்டு வந்து நம்ம அக்கா தான் ட்ரை பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. கண்டிப்பாக அக்கா ட்ரை பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். அக்கா மட்டும் இல்லை, நம்ம பவித்ராமே கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி
டாஸ்க் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம மட்டும் இந்த டாஸ்க் ஆடக்கூடாதா, நமக்கு ஏத்த மாதிரி வரலன்னா நம்ம என்னதான் பண்றேன்னு சொல்லி பவித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஜாக்கலின் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு ஏத்த மாதிரி டாஸ்க் வரும், நீ கவலைப்படாதன்னு சொல்லி. இருந்தாலுமே பிக் பாஸ் இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாரு. ரயான் வின் பண்ணிட்டு உள்ள வந்தனே பிக் பாஸ் ஒன்னு சொல்லிட்டாரு, வெல் டுசன் சொல்லிட்டு அடுத்தடுத்த பணங்கள் ஏறும்போது டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படி அடுத்த நாங்க பணத்தை ஏத்தும் போது டாஸ்கே நாங்க கஷ்டமா தான் கொடுப்போம்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அந்த வகையில என்னால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது. வீட்டுக்கு வெளியே அந்த செட்டில் அங்கங்க சுத்த விட்டுருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்போ 90 மீட்டர் 45 மீட்டர் அப் அண்ட் டவுன் 90 மீட்டர், அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 மீட்டர் வைக்க போறாங்க. 60 மீட்டர் அப்படிங்கும்போது எப்படியும் அப் அண்ட் டவுன் வந்து 120 மீட்டர் ஆயிரும். 120 மீட்டருக்கு அந்த வெளியே இருக்க அந்த செட் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன வீடா போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த வீடை சுத்தி வர வைக்க போறாங்க. அப்படி வீடை சுத்தி வர வைக்கும் போது எனக்கு தெரிஞ்சு பாதை மாதிரி அடுத்த யாரோ மாட்ட போறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டாரு அடுத்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து இப்போ ஆர்வ கோளாறுல ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா 3 பேருமே அடுத்தது போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இல்ல ஜாக்லின் எப்பவும் போல எல்லா விஷயத்தையும் இப்படி தான் பண்ணுவாங்க, கண்டிப்பா போக மாட்டாங்க எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கே எப்பவுமே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை தனக்கான தலை இருக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது இந்த டாஸ்க்கை பத்தி ஃபீல் பண்ணா கண்டிப்பா இவங்க வந்து அந்த லைம் லைட்ல வருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா பொறுத்தவரை சேம் அதே மாதிரி தான், நான் டாஸ்க்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யார்ட்ட ஃபேட்மேன் போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃபேட்மேன் கிட்ட நான் ஒரு மாற்றங்களை பார்க்கிறேன். கால்ல இருந்து என்னால ஒரு மாற்றங்களை பார்க்க முடியுது. ஒருவேளை நேத்து வந்து அன்சிதா அடிச்சாடி அப்படியே என்னமோ தெரியல, கால்ல இருந்து முத்துக்குமாரனுக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காரு. முத்துக்குமாரங்க ஆப்போசிட்ல நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இப்போ சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் அந்த டாஸ்க்கு போறேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவரை பொறுத்தவரைக்கும் ஒண்ணு அந்த டாஸ்க்கு போறதுக்கு ஏத்தி விடணும், அப்படி இல்லையா இந்த டாஸ்க் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி நார்மலா சொன்னா பரவாயில்ல. இவர் என்ன பண்றாருன்னா, நீ டாஸ்க்கு போகாத, எப்படி அந்த டாஸ்க்கு நீ போகாத, அது நல்லதுக்கு இல்ல, நீ ஒரு வின்னர் கேண்டிடேட்ல இருக்க, ஓகேவா, நீ வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சோ தயவு செய்து போகாத. நான் என் சைடுல நீ கேட்டேன்னா நான் போக கூடாதுன்னு தான் சொல்லுவேன், நல்லா போகாத, யோசிச்சுக்கோ. அதே மீறி நான் வந்து இந்த டாஸ்க் ஆடி பார்க்கணும்னு யோசிச்சேன்னா ஆடி பாரு, பிக் பாஸ் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருல, ரிட்டர்ன் வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ, ட்ரை பண்ணு. உனக்கு தெரியும் ஒரு பாதிக்கு அப்புறம் நம்மளால முடியாதுன்னு சொல்லி தெரியும் போது டக்குன்னு பின்னாடி வந்துரு, பணத்தை பத்தி யோசிக்காத. பணம் வெளியே போய் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம், ஆனா அந்த ஆட்டத்துக்குள்ள இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, உனக்கு மக்கள் ஓட்டுகள் போட்டு உனக்கு உள்ள உட்கார வச்சிருக்காங்க, உங்ககிட்ட மக்களுக்கு பிடிச்சது நீ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஏதாவது ஒரு டாஸ்க் நடக்கும்போது இல்லை இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் சும்மா இருக்கும்போது நீ வித்தியாசமா ஒன்று பண்ணுவேன். அதனால தான் மக்கள் உனக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து இந்த வீட்டுக்கு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதனால அதை வேணா ட்ரை பண்ணு, ஆனால் முழுசா அந்த பணத்துக்கு தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஏமாந்துடாத. எப்படியே முழுசா அந்த பணத்துக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லி ஏமாந்து மாட்டிக்காத, ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா ஃபேட்மேன் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் எட்டி பார்த்தா நம்ம முத்துக்குமரன், ரயான் 2 பேரும் திருப்பி உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன மாதிரி டாஸ்க் வரும், எப்படி போய் ஆடலாம், அடுத்து வேற யாராவது எந்திப்பாங்களா, அவங்கள போக விட்டு நம்ம ஆடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே சரியான பிரெயினி ப்ரோ, 2 பேருமே சரியான பிரெயின். ஏன்னா சேம் இதே மாதிரி டாஸ்க் தான் அடுத்தடுத்த பிக் பாஸ் வைப்பாருன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அடுத்தடுத்த டாஸ்க்ல நம்ம போய் இறங்கி ஆடலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா பிக் பாஸ் ஒன்று சொல்லிட்டார்ல, அடுத்த டாஸ்க்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, அடுத்த டாஸ்க் கஷ்டமா இருக்குமா, அப்ப நம்ம வெயிட் பண்ணலாம், வேற யாராச்சும் எந்திரிச்சு அந்த டாஸ்க் அட்டன் பண்றாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணலாம், யாராவது ஒருத்தர் அட்டன் பண்ணப்போ நம்ம அந்த டாஸ்க் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப தெளிவா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஃபேட்மேன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நீ ஆடதெல்லாம் யோசிச்சுக்கோ. ஏன்னா அவனை 2 பேரும் ஆர்வ கோளாறுல இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பண்ணோன்னு 2 பேரும் இந்த டாஸ்க் அட்டன் பண்ணி ஒரு ருசி கண்டுக்கிட்டானோ, ருசி கண்ட பூனை வந்து திருப்பி அங்கதான் சுத்தி வருவாங்கல்ல, அதே மாதிரி இந்த டாஸ்க்ல இருக்க அந்த ஒரு வைப் அவனை பிடிச்சிட்டானோ, அந்த வைப் வந்து ரிட்டன் அவனை அங்க கூப்பிடும். அதனால அடுத்த ரிட்டன் பிக் பாஸ் வந்து அடுத்த ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆர்வ கோளாறுல கண்டிப்பா எந்திரிச்சு போவான். அப்படி போன பிறகு அந்த டாஸ்க் எப்படி ஆடுறான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா ட்ரை பண்ணு, என்ன கேட்டா நீ ட்ரையே பண்ணாதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பா இருக்குது. இவர் அட்வைஸ் கொடுக்காரா இல்ல என்ன கேம் ஆடுறாருங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா முத்துவ சொல்றாரு, அவன் ஆர்வக்கோளாறுல திருப்பி போக போறான், அவன் பாரு மாட்ட போறான்னு சொல்லி முத்துவ பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நேத்து அன்சிதா அடிச்ச அடியில வெளிய நமக்கு கண்டிப்பா நெகட்டிவ் வந்திருக்கும், நம்ம யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, சொன்ன ஒரு பல்ட்டி அடிச்சிடலாம்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காரு. என்னமோ தெரியல, ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படிங்கறத உண்மை, ஓகேவா, ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஆனா எனக்கு என்னன்னா அடுத்த டாஸ்க் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஜாக்லின் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ஜாக்லின் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருந்தேன். இந்த 2வது ப்ரோமோல ரயானை பொறுத்தவரைக்கும் கடைசி செகண்ட்ல உள்ள வர மாதிரி காட்டினாங்க. நேத்து நிறைய விஷயங்கள் அப்படிதான் வந்துச்சு, கடைசி செகண்ட்ல தான் உள்ள வந்தான்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது கண்டிப்பா அதை பார்த்துட்டு ஜாக்லின் ட்ரை பண்ண மாட்டாங்க நான் யோசிச்சேன், என்னப்பா இவனே கஷ்டப்படுறான். ஆனா ரயான் இப்போ 9 செகண்டை மிச்சம் முடிச்சு உள்ள வந்திருக்கான், 9 செகண்ட் மிச்சம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாக்லினுக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கும், அப்போ நம்மளால முடியும், நம்ம எப்படியாச்சும் ஒரு செகண்ட்லாச்சும் உள்ள வந்துடுறான்னு சொல்லி ஜாக்லின் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கும். அந்த மோட்டிவேஷனில் எனக்கு தெரிஞ்சு இறங்கி டாஸ்க் ஆட போகிறாங்க, மாட்ட போகிறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் 2 பேருமே டாஸ்க் பீஸ் தான். ரயான் முதல் நாள்லேருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தானா நிறைய கேமை மாற்றிருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.